சுவாமி என்ன செய்ய வேண்டும்? அவரையும் ஒருவர் ஆயுதமாகவும் அப்படி ஆயுதமாக சொன்னால் ஆயுதத்தை வைத்து அவர்களை சமாளம் செய்யலாம். என்னென்ன ஆக வேண்டும் சொன்னால் இது திருவுராஜ் இருக்கிற அசுரை சமாளம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மரணத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த மரணத்தேராகப்பட்டது ஆசாரி நாடாத வழிக்கு இருக்க வேண்டும். இது ஆசாரியுடைய நாடாத ஒரு தேதி எப்படி உற்பத்தமாகும்? அது ஆகாது சுவாமி. ஆனால் ஆகும். அது எப்படின்னு சொன்னா 30 தேவர்களும் 36 சிவனும் சித்தி வித்தியாசம் திருக்குமார தேவர் அனைவரும் ஒரு அப்படி ஆக வேண்டும் சொன்னால் உமாதேவி உமாதேவி ஒரு தேர்வுக்கு அடுத்ததாகவும் அப்படி என்று சொல்லி அனைத்து தேவர்களுக்கு அழைப்பு கொடுத்த சிவபெருமான் நாயக பெருமானுக்கு அழைப்பு கொடுத்தார். அதாவது யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்ய இடத்துல அந்த மாதிரி பிள்ளை அதாவது அழகான பிள்ளைதான் இருந்தாலும் அதாவது ஆணைமுகம் செவ்வாய் காலை இப்பேற்பட்ட பிள்ளையை அழைச்சு வந்து இடங்களை விட்டா ஓடுமா போயிடுமா அடிக்குமா செய்யாது. அதனால மனிதனை நிறுத்தி நாயக பெருமாளுக்கு அழைப்பு கொடுக்க மறுநாள் அப்படி பார்த்தா கழகத்துக்கு அடிமையா இருக்கிறான பார்த்தா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய சொன்னால் அவருடைய சிரமமாகப்பட்டதாயும் சுற்றுலாக்க இருக்க வேண்டும் சொல்லி சாபத்தை சிறுமையை பெற்றுக் கொண்டு மூலகத்தை சுற்றி வருகிறார். அப்படிப்பட்ட நாள் பார்த்தால் அந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு தேவன் அன்னைதான் அமர்ந்திருக்காங்க. அப்பொழுது அந்த இடத்துல அப்ப பார்த்தா இன்னைக்கு கடமை எடுத்து விட்டது நாயகப்பெருமான் ஓட்டமுள்ள கோயில் சென்று நாயகப்பெருமானத்திலே இடதுசாரி வலதுசாரி சுற்றி வந்து நாயகப்பெருமானே மூத்த கடவுளே